என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வாக்கை நீ விட்டு விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க பலிக்கக்கூடிய இந்த வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் என் பிள்ளையை முகமலரச் செய்யக்கூடிய வாக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாக்கினை தவிர்த்து விடாமல் இன்று உனக்கு நடக்கப் போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற அக்கறையோடும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை கண்டு சந்தோஷமடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தான் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். எந்த நேரமும் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ பேரானந்தத்தோடு வாழ வேண்டும். வாழ்க்கை எல்லா நேரமும் ஒன்று போல நமக்கு எதையும் சொல்லிவிடுவதில்லை. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு சில பாடங்களும் நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். என்னவானாலும் சரி, நாம் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ ஆனந்தமாக வாழ வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளை இது உன் வாழ்க்கை என்பது உன் கவனத்தில் இருக்கட்டும். எல்லோரும் எத்தனை சுயநலமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தாயா? உன்னிடம் உன் விஷயங்களை, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நோண்டி துருவி கேள்வி கேட்க தெரிந்தவர்களிடத்தில் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கேட்டுப்பார். தலைகீழாக நின்றாலும் உனக்கு பதில் கிடைக்காது. தலைகீழாக நின்றாலும் அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயத்தை உன்னிடம் ஒரு நொடிப்பொழுதும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அதுதானே உண்மை. இந்த உண்மையை எல்லாமும் என் பிள்ளை முதலில் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறது என்ற புரிதல் வேண்டும் என்றே இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இத்தனை காலமும் இந்த வராகி உனக்கென சொல்லி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு தந்தது எல்லாமும் எவ்வளவு முக்கியமானது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னோடு நான் உனக்கு துணை வருவேன் என்பதனையும் முதலில் புரிந்து கொள். உன்னை மீட்டெடுக்க வருகின்ற பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு ஒவ்வொரு மன புரிதலையும் கொடுக்கிறதல்லவா, ஒவ்வொரு மன தெளிவையும் உனக்கு கொடுக்கிறதல்லவா. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி கொண்டு நீ வாழத்தான் வேண்டும். உனக்கான தேவைகள் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தட்டும். உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க, உனக்கு வேண்டி நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க, இனி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை சரிபடுத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென்று நான் என்னவெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. மனப்புரிதலோடு இருக்க வேண்டும். எதிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே யார் உன்னிடம் வந்து எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும்
அந்த கேள்வியை பொறுத்து உன்னுடைய பதில் இருக்க வேண்டும். அதாவது, உண்மையில் இவர்கள் நம் மீது அக்கறையோடு தான் பேசுகிறார்களா? உன் மீது இவர்கள் நம் மீது அன்பு கொண்டுதான் இந்த விஷயத்தை கேட்கிறார்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு அவசியமில்லை அல்லவா? தேவையில்லாத விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பது நியாயமில்லை அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் நாம் நினைக்கும்படி நமக்கான ஒரு தெளிவை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். காரணங்களை நாம் உணர வேண்டும். காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நாம் உணர்ந்து கொண்டும் மனத்தெளிவோடும் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ தொலைத்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ ஒருமுறை சிந்தித்து பார். தொலைப்பதற்கு முன்பாக நீ என்னவெல்லாம் அந்த நேரத்தில் செய்திருந்தாய் என்பதனை ஒருமுறை சிந்தித்து பார். உனக்குள் தோன்றிய விஷயங்கள், உன் மனதிற்குள் நின்று பேசிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் உனக்கான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போனது உனக்கு நினைவில் இருக்கிறதா? எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தது, எத்தனை சோதனைகள் இந்த வாழ்க்கையில் நடந்தது என்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும். எப்பொழுதும் உனக்குள் இந்த எண்ணங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் போராட்டக்களமாகவே இருக்க முடியுமா? எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களுக்குள்ளேயே இந்த வாழ்க்கையை கடந்து வர முடியுமா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் உறுதிப்படுத்த நினைத்து விட்டால் மட்டும் போதாது. நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும். நம் முன்னால் நிற்கின்ற இந்த மனிதர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுவானாலுமே அத்தனைக்கு பின்னாலும் சுயநலம் என்ற ஒன்று இங்கு எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. சுயநலமாகத்தான் மற்றவர்களை பார்க்கிறார்கள். சுயநலமாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இனி சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீயும் சற்று சுயநலமாக எதிர்கொள்ள துணிய வேண்டும். என் குழந்தையே, நாம் எந்த காலத்திலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாத பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு மேலும் மேலும் கண்ணீரும் கவலையுமே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் தெய்வம் உன் பக்கம் நிற்கிறது என்ற அர்த்தம். அதாவது, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் கர்ம வினைகள் நமக்கு எப்படி குறையும்? நாம் செய்த பாவங்களுக்கான பலன்கள். அந்த பலன்கள் எல்லாமும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேதனையும் சோதனையும் தண்டனைகளையும் முடிவில் கொண்டு அது நமக்கு முடியும் அல்லவா? அப்படித்தான் ஒவ்வொரு கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நமக்கு முடிய வேண்டும் என்றால், ஒவ்வொரு துன்பங்களும் சோதனைகளும் நமக்கு முடிய வேண்டும் என்றால் அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது என்ன பிரச்சனை என்று நாமும் பார்க்கத்தான் வேண்டும். நமக்கு அதிகமான கஷ்டங்கள் வரும். அப்படி வரும் பொழுது, அதிகமான சோதனைகள் வரும் பொழுது இந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதாவது, மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். மீண்டும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் காரணமாகாமலும் இருக்க வேண்டும். இதையெல்லாமும் முதலில் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் என்னவென்று உணர வேண்டும். இப்படி இது போன்ற ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும்
நாம் சரியாக எதிர்கொண்டு விட்டோமானால் நடப்பதை எல்லாமும் எண்ணி கலங்காமல், வருகின்ற பிரச்சனைகளை எல்லாமும் நினைத்து பதறாமல், நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி அதை நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு கொடுப்பது நம் தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நமக்கு தந்து கொண்டிருப்பது நம் தெய்வம்தான் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல நாமும் வாழ்க்கையை வாழ முடிவு செய்ய வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடப்பது இல்லை. வாழ்க்கை எந்த ஒரு தருணத்தையும் நிச்சயமாக நமக்கு தேவையில்லாமல் சொல்லிவிடுவதில்லை. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் தெளிவோடு இருக்கிறோமா என்று நிச்சயமாக உன்னை சுற்றி பல சோதனைகள் நடக்காமல் போகாது. உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பிரச்சனைகள் வருகிறதா? அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிந்து நில். அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட துணிந்து நில். நீ துணிந்து நிற்க தெய்வம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நல்லது வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரங்கள், உனக்கு சந்தோஷத்தை உணர்த்த வேண்டி உன் தாய் வருகின்ற இந்த நேரங்கள், இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை தலை நிமிரச் செய்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. சரியான புரிதல் என்று இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த விஷயத்தினால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய தேவையற்ற பிரச்சனைகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் வேறறுக்கட்டும். நல்லது நடக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் இரு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ பழகு. எல்லா நிலையிலும் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையான உறுதியை முறைவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும். எதிலும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாதே. எந்த ஒரு சூழ்நிலையையும் எண்ணி என் பிள்ளை கலங்காதே. வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிம்மதியாக வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு எதிலும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை தயக்கம் கொள்ளாமல் முன்னேறி வா. என் தங்கமே, இன்று மாலை நேரம் சங்கடகர சதுர்த்தியினுடைய நாயகனான விநாயக பெருமானை நீ மனதார வழிபடு. இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் அல்லவா? உன்னுடைய மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருக்கும் பொருட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதையுமே நினைத்து கொண்டு நீ வாழ்ந்து விடத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வந்து உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கட்டும். உன்னை மிக பெரிய மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை நன்மதிப்பு கொடுத்து உன்னை வாழ்த்தட்டும். எத்தனையோ விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ கலங்கி நின்றிருந்தாயோ அவை எல்லாவற்றையும் வேறறுத்து உனக்கு நல்லது நடத்த நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியானவள் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று முழுக்க தெரிந்து நடந்து கொள். எதுவென்றாலும் நான் இருப்பேன். எவ்வளவு பெரிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை வருந்தி கொண்டிருக்காமல் நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களிலும்
உனக்கு நடக்கும் நன்மைகளைக் கண்டு ஆனந்தப்படு. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் உன்னுடைய நிம்மதியான ஒரு வெற்றி அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சூழ்நிலைகள் எல்லாமும் மாறும் நேரம். என் பிள்ளை, நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைப்பதை விடவும் பல நல்ல தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னை வலிமைப்படுத்துகின்ற இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல். உன்னை வலிமைப்படுத்துகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு நன்றி சொல்லி பழகு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளை கூட உன்னால் சட்டென்று எதிர்கொள்ள முடியும். எதிலுமே என் பிள்ளை கலங்க மாட்டாய். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்த மாட்டாய். இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லும் இந்த பாதை உனக்கு எப்பொழுதும் மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிலுமே என் பிள்ளை யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் பல விஷயங்களை நடத்தும் இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். நல்லது நடக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக உன் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உனக்கான நேரம் இனி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தட்டும். உனக்கான காலம் எப்பொழுதும் உன்னை இனி வாழ வைக்கட்டும். இது உனக்கான நேரம். இது உன் வாழ்க்கைக்கான நேரம். இனிமேல் எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் தெய்வ நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் தன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் தன் வாழ்க்கை தனக்கு தரக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. நீ நிம்மதியோடு எதையும் எதிர்கொண்டு விடுவாய் என்பதுதான் உண்மை. உன் தேவைகள் என்னவோ அவை எல்லாமும் நான் உனக்கு அடுத்தடுத்து நிச்சயமாக தெரியப்படுத்துவேன். அதன்படி அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக. அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? என் குழந்தையே, நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கானது அல்ல. அது எல்லாமும் உன் தேவையும் அல்ல. அப்படியானால் உனக்கு என்ன வேண்டுமோ, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டுமோ, எது உனக்கானதோ அதை எல்லாமும் நான் உன் வசமாக்கி கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்து விட்டேன் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி உனக்கு நல்லது நடத்த நான் எப்பொழுதும் துணை வருகின்ற இந்த காலம் இனி என்றும் என் பிள்ளையின் சந்தோஷத்தின் உச்சம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்த எண்ணிவிட்ட பிறகு இனி என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ எதிர்க்க பழகிவிடு. அந்த பிரச்சனைகளை அதனோடு சேர்ந்தே நீ என்னவென்று உருவாக்கி அதனை தீர்க்க பழகு. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் உன் எதிர்காலம் அழகாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. அடுத்தடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டு. முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை இனி உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். அம்மா சொன்ன வார்த்தைகளை உணர்ந்து விட்டாயானால் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதுதான். இனி யார் நினைத்தாலும்
உன் வாழ்க்கையை அசைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.